அது நிச்சயமாக அல்லாஹ் நாடியது, அல்லாஹ்வுடைய நோக்கம், அந்த புதையல், அந்த பொக்கிஷம் நிச்சயமாக வெளியாகும். நம்முடைய கடமை, நாம் நம்முடைய வேலையில் திருப்திகரமாக சிறப்பாக நான் என்ன செஞ்சுட்டேன், என் வேலையை நான் செஞ்சேன். நான் ஃபனாவாகுவது பகாவாகுவது அல்லாஹ்வுக்கு ஃபனாவாகி பகாவாகி அல்லாஹ் தான் என்னுடைய உச்சி முதல் உள்ளங்கள் வரை அவன்தான் நிறைந்திருந்து என்னை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறான். நான் நிலையில்லாதவன், அவன் நிலையானவன். அவனுக்கு நிறம் இல்லை, எனக்கு நிறம் உண்டு. அவனுக்கு உருவம் இல்லை, எனக்கு உருவம் உண்டு. அவனுக்கு திடம் இல்லை, எனக்கு திடம் இருக்கிறது. அவன் என்னிலிருந்து காட்டிக் கொண்டிருக்கிறான். அவன் தான் இருக்கிறான், நான் இல்லை என்று அல்லாஹ்வில் ஃபனாவாகி முராகபா செய்து அவன் இங்கு பகிரங்கமாக வெளியாகிவிட்டான். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா. மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு வ மன் யுضلل ஃபலா ஹாதிய லஹு. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. ونشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا. أما بعد فقد قال الله تعالى في شأن حبيبه: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا وشفيعنا وحبيبنا ومولانا محمد وعلى آل سيدنا ونبينا ومولانا محمد وبارك وسلم. اللهم صل على سيدنا وشفيعنا وحبيبنا ومولانا محمد وعلى آل سيدنا ونبينا ومولانا محمد وبارك وسلم. اللهم صل على سيدنا وشفيعنا وحبيبنا ومولانا محمد وعلى آل سيدنا ونبينا ومولانا محمد وبارك وسلم. وصل على جميع الأنبياء والمرسلين والملائكة المقربين والحمد لله رب العالمين. عالم الرحمة والكرم والعفو والرزق والواسطة सरदार दो आलम सल्लल्लाहु अलैहि वसल्लम का जमीन पेराने सलासिन का पेट मुरी का वास्ता या अल्लाह हम सबको मग़फ़िरत फरमा, हम सबको मग़फ़िरत फरमा, हम सबको इल्म नाफ़िअ इनायत फरमा, कहने सुनने समझने और उस पर अमल करने की आला सलाहियत व तौफ़ीक़ इनायत फरमा बिजाहि सय्यदना मुहम्मद मुस्तफ़ा सल्लल्लाहु अलैहि वसल्लम. கண்ணியமிக்க அல்லாஹ் ரசூல்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய இல்லாத கருணையினால் நம்மை அல்லாஹ் ரசூல்களாக படைத்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். அதில் நமக்கு விளக்கத்தையும் சந்தோஷத்தையும் பெருமிதத்தையும் தந்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். மட்டுமல்ல, இறைவனை அறிவதற்கும் அடைவதற்குமான எல்லா வசதிகளும் வாய்ப்புகளும் இன்னும் நிறைந்து நிரம்பி வழியக்கூடிய இந்த அற்புதமான காலகட்டத்தில் அவனுடைய முழுமை பெற்ற இறை வழிபாட்டோடு நமக்கு தொடர்பை, நிஸ்பத்தை, வியாத்தை, மஹப்பத்தை நம் அனைவருக்கும் தந்து அருள் புரிந்திருக்கிறார். அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். எல்லோரும் திக்ரில் கவனம் செலுத்தி திக்ரோடும் சுக்ரோடும் இருந்து அல்மாத்துகளை கேட்க வேண்டும். உலகத்தில் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நோக்கத்திற்கு பின்னால், அவர்களுடைய ஆசைகளுக்கு பின்னால், அவங்களுடைய சொந்த விருப்பங்களுக்கு பின்னால் சென்று கொண்டிருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில் அல்லாஹ் தஆலா நம்மை அவனுடைய விருப்பத்திற்கு பின்னால் செல்ல வைத்திருக்கிறார். அவனுடைய நோக்கம், அவனுடைய லட்சியம் நிறைவேறுவதற்கான உழைப்பில், முயற்சியில், செயல்பாட்டில் நம்மை ஈடுபடுத்தியிருக்கிறார். அல்லாஹ் தஆலா பரிபூர்ணமாக்கி தருவானாக. ஒரு காரியம், அந்த காரியத்தை அதனுடைய பிரயோஜனம், அந்த காரியமாக இருந்தாலும் எந்த முயற்சியாக இருந்தாலும் அதில் நமக்கு என்ன பிரயோஜனம் கிடைக்கிது, நம்ம எதுக்காக செஞ்சோமோ அது கிடைச்சிருச்சா, அந்த பலன் இப்படி நமக்கு ஒரு தேட்டம் வருது, எல்லாருக்குமே இருக்கும்.
அது அந்த காரியத்துடைய பலன் கிடைக்கணும், பிரயோஜனம் கிடைக்கணும். ஒரு காரியம் செய்யும் பொழுது அதில் முதலாவது வெற்றி பிரயோஜனம் கிடைக்கிறது அது இல்லை. முதலாவது வெற்றி அந்த வேலையை திருப்திகரமாக, பரிபூர்ணமாக, மன நிறைவாக நம்மால் செய்ய முடிகிறதா? அந்த வேலையை திருப்தியாக நம்மால் செய்ய முடிந்தாலே அதுதான் முதல் வெற்றி. அதுதான் நமக்கு அதில் சம்பளம் வருது, வருமானம் வருது, அது அடுத்து. அதை விட எது சந்தோஷமாக இருக்கும்? இந்த வேலை என்னோட முடிஞ்சோம் நல்லா சிறப்பாக செஞ்சிட்டோம், நல்லா சிறப்பாக வந்துருச்சு. அதை ஒரு சிறப்பாக வந்த உடனே நமக்கு என்ன கிடைக்கும்? மனசு ஒரு மன நிறைவு, ஒரு பூரிப்பு, ஒரு சந்தோஷம். இப்போ அது மாதிரி நாம் அல்லாஹ்வுடைய இந்த நோக்கத்திற்கான முயற்சியில் நமக்கு முதல்ல கிடைக்க வேண்டியது என்னது? இந்த சந்தோஷம் தான் கிடைக்கும். நான் சிறப்பாக இந்த காரியத்தை நான் செய்ய வேண்டிய கடமையை சிறப்பாக செஞ்சேன். என்ன காரியங்கள் நமக்கு ஒப்படைக்கப்பட்டதோ, என்ன அமல் செய்ய வேண்டும் என்று சொல்லப்பட்டதோ, அந்த அமல்கள் எல்லாம் என்னுடைய சக்திக்கு உட்பட்டு சிறப்பாக அதை அந்த காரியத்தை நினைத்தாலே நமக்கு சந்தோஷமாகும். அல்லாஹ் தஆலா சிறப்பாக கொண்டு போயிட்டு இருக்கிறோம். மேலும் மேலும் நல்லா பூர்த்தியாக்குவோம். அப்போ நாம் அந்த பலனை இன்னும் அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கு இந்த சந்தோஷம் கிடைச்சிட்டா பலன் தானாக கிடைச்சிடும். இந்த சந்தோஷம் பரிபூர்ணமாக என்னுடைய கடமை எனக்கு கொடுக்கப்பட்ட அந்த காரியத்தை நாங்கள் சிறப்பாக செய்கிறோம். அந்த ஒரு உணர்வு, ஒரு சந்தோஷம், அதுக்கு தான் நம்ம முயற்சி செய்யணும். நாம் அந்த பலனை தான் யோசிக்கிறோம். சிந்தனையில் பலன் வரும். அது எப்போ நடக்கும், என்ன ஆகும், எப்போ வரும். நம்முடைய காரியத்தில் நம்ம பலகீனமாக இருக்கும். அந்த பலகீனத்தை போக்கணும். நம்முடைய கடமை, நம்முடைய வேலை அது சிறப்பாக நாம் செஞ்சோமா, அதுதான் நம்முடைய கவனத்தில் இருக்கும். இன்னும் நம்மளால் சிறப்பாக செய்ய முடியுமா, இன்னும் எந்த அளவுக்கு சிறப்பாக செய்யணும், அதாவது இதை விட சிறப்பாக செய்ய முடியாது, அப்படி நம்ம ஃபினிஷிங்காக அந்த வேலையை நான் என்ன செஞ்சுட்டேன், செய்து விட்டேன், அப்படி ஒரு திருப்தி நம்முடைய உள்ளத்துக்கு வரும். செஞ்சோம், அது இன்னும் அதில் இன்னும் என்ன இருக்குது, இன்னும் செய்ய வேண்டியது இருக்குது, அப்படி இருக்கிற வரைக்கும் நமக்கு மன நிறைவு வராது. அந்த அமலை நம்ம செய்யும் பொழுது தொடர்ந்து செய்யணும், நாளைக்கும் அதை செய்யணும், அடுத்த நாளும் செய்யணும், அப்படி நம்ம யோசிக்க தேவை. இந்த நேரம் சிறப்பாக செய்வோம், அவ்வளோ. நாளை அடுத்த நேரம் எப்படி செய்கிறது, அதை பற்றி யோசிக்க வேண்டியதே இல்லை. இது இப்படியே தொடர்ந்து செய்ய முடியுமா அப்படின்னா அது பெரிய பாரமாக இருக்கும். டெய்லியும் இது எவ்வளோ நாளைக்கு இந்த வேலையை செய்யும், இப்போ தான் இந்த வேலையை செய்யணும், அவ்வளோ. நாளைக்கு வந்தால் பார்த்துக்கலாம். இப்போ அவுலியாக்கள் இந்த நொடி, இந்த நிமிடம் தான் நம்முடையது. அப்போ இந்த நேரத்தில் நான் சிறப்பாக செய்யணும், அவ்வளோ. அது தொடர்ந்து செய்யணும் போது அது எப்படி தெரியும், பெரிய ஒரு மலைப்பா, பெரிய ஒரு பாரமா, சரி இந்த இப்போ இவ்வளோ செஞ்சுட்டோம், நாளைக்கு அப்புறம் இதோட சிறப்பாக செய்யலாம், அப்படி என்ன ஆகும், நாளை இப்போ இந்த அளவு போதும். இப்போ ஒரு தடவை நாம் இந்த காரியத்தை பரிபூர்ணமாக மன நிறைவோடு செஞ்சுட்டா அதுவே போதும் நம்முடைய வாழ்க்கைக்கு. நம்முடைய கடமையை, நம்ம கொடுக்கப்பட்ட இந்த எல்மில், இந்த முராக்கபா, இந்த காரியத்தில் நம்ம ஒரே ஒரு தடவை சிறப்பாக, இதை விட சிறப்பாக செய்ய முடியாது என்ற அளவுக்கு ஒரு தடவை நம்ம என்ன செஞ்சிட்டோம், சிறப்பாக செஞ்சுட்டோம்னா அதுவே நம்முடைய வாழ்க்கையில் போகும். இப்போ நாம் இந்த நொடியை மட்டும்தான் யோசிக்கணும். இந்த நேரத்தில் போகணும், இல்லைங்களா? நம்ம அது தொடர்ந்து செய்யணும், இன்னும் அப்படி காலங்காலமாக செய்யணும் போது அது பெரிய ஒரு கஷ்டமாக போகும். அப்படி இல்லை தீனில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு சலாம் கொடுத்து அடுத்த சலாம் கொடுப்பதற்கு நம்பிக்கை இல்லை. அந்த அளவுக்கு மௌத்தை நினைக்கணும்னா, மௌத் அந்த அளவுக்கு நெருக்கத்தில் இருக்குது. இப்போ அந்த அளவுக்கு தீனுடைய காரியத்தில் இந்த நொடி நான் சிறப்பாக எப்போ நம்ம நமக்கு நேரம் கிடைச்சி நம்ம ஈடுபடுறோமோ அந்த நேரத்தில் இதுதான் என்னுடைய கடைசி அமல், இதுக்கு மேலே இந்த அமல் செய்ய வேண்டியதில்லை, அந்த அளவுக்கு பரிபூர்ணமாக இந்த அமலை நான் செய்வேன். அல்லாஹ் தஆலா தௌஃபீக் செய்வானா. இப்போ நாம் எந்த வேலையில் ஈடுபட்டு இருக்கிறோம், இப்போ சில பேருக்கு லாட்ரி அடிக்குது, துபாயில் லாட்ரி வாங்கினாங்க, அமெரிக்காவில் லாட்ரி அடிச்சிருக்குது, 20 கோடி 25 கோடி. சாதாரண டிரைவர் என்றைக்கோ ஒரு
லாட்ரி கட்டு வந்தார், 20 கோடி அடிச்சு. இப்போ அவர் கோடீஸ்வரர். பேப்பரில் எல்லாம் ஒரு பேர் ஃபோட்டோலாம் வந்து ஒரு பக்கம் சந்தோஷம். ஆனால் அதுக்கு பிறகு சொந்தம் பந்தம் தெரிஞ்சவங்க போகிறவங்க வரவங்க எல்லாம் எனக்கு கொஞ்சம் தேவை இருக்குது, கொஞ்சம் உதவி செய்யுங்க. இப்படி அது ஏகப்பட்ட ஃபோனு, மெசேஜு, லெட்ரு. அவங்க என்ன ஆயிடுறாங்க, ரொம்ப அதுலேயே அவங்க ரொம்ப சிக்கலுக்கு ஆளாயிடுறாங்க, சிரமத்துக்கு ஆளாயிடுறாங்க. எவ்வளோ பேர் கொடுக்குறது? மக்களையும் குறை சொல்ல முடியாது, மக்களுக்கும் தேவைகள் இருக்குது. யாருக்காவது ஒருத்தருக்கு கிடைச்சா எல்லோரும் என்னது எங்களுக்கு கொடுக்க மாட்டாங்களா, எங்களுக்கு கிடைக்காதா, அவ்வளோ வச்சுருக்குறாங்க, அவ்வளோ இல்லை ஏதோ நமக்கு ஒரு 20 கோடி, நமக்கு ஒரு 2 லட்சம் கொடுத்தா போதுங்க. அப்படி சொந்தக்காரங்க, தெரிஞ்சவங்க, நண்பர்கள். இப்போ அவர்களுக்கு ஒன்று எல்லாத்தையும் பார்த்து கொடுக்குறதே பெரிய வேலையாக போயிடும். இன்னொன்று கொடுக்க கொடுக்க அது அப்படி வளர்ந்துட்டு போகும், குறைஞ்சிட்டு தான் போகும். பணம் காசு வந்தாலும் முதல்ல அவங்க வந்து சந்தோஷமாக வீடு வாசல் அப்படி இருக்கிறதுக்கு பார்ப்பாங்க, இல்லை வந்து இப்படி எல்லாத்துக்கும் கொடுக்குறதுல அவங்க அவசியம். எல்லாத்துக்கும் நேரம் வேணும்ல, யார் கொடுக்குறது, எப்படி கொடுக்குறது, அவங்களும் எவ்வளோ எத்தனை பேருக்கு கொடுக்க முடியும், கொடுத்தா அவங்களும் குறையும். அப்போ ஒருத்தருக்கு செல்வம் கிடைக்குது, இப்படிப்பட்ட செல்வம் அது எடுக்கெடுக்க குறையாத செல்வம், எடுக்கெடுக்க குறையாத செல்வம். அவருக்கும் எவ்வளோ வேணாலும் கொடுக்கறதுக்கு தாராளமாக தயாராக இருக்கிறார். அவருக்கும் எல்லாம் கொடுப்பதற்கான எல்லா நேரமும் வசதியும் வாய்ப்பும் எல்லாம் இருக்குது. அப்படி இருந்துட்டா அப்போ எல்லா மக்களுக்கும் என்ன ஆயிரும், ஒருத்தர் லாட்டி அடிச்சுட்டா எல்லாத்துக்கும் சரி நம்மளும் வாங்கிக்கலாம், ஏதோ ஒரு மனசுக்கு ஒரு சந்தோஷம். கொடுக்க கொடுக்க குறையாத அளவுக்கு அவங்க ஒருத்தர் கிடச்சி போச்சுன்னா சொந்த பந்தம் ஊரில் இருக்கிறவங்க எல்லாரும் என்ன ஆயிடுவாங்க, சந்தோஷமாக இருவாங்களா இல்லையா? என்னது நமக்கும் நாமளும் நல்லா ஆயிடுவோம், நமக்கும் நல்ல வாழ்க்கை கிடைச்சிடும், நமக்கும் நாமளும் செழிப்பாயிடலாம், நமக்கு நம்முடைய கஷ்டங்களும் தீர்ந்து போயிடும். அவருக்கு தானே கிடச்சிருக்கு, நமக்கு என்ன அப்படி இல்லை, அவருக்கு கிடச்சிருக்குது, அவர்கிட்ட போய் வாங்கி நம்மளும் என்ன ஆயிடலாம், நம்முடைய கஷ்டத்தை சரி செஞ்சுக்கலாம். இப்போ இதுதான் நம்ம ஒருத்தருக்கு அது போன்ற ஒரு புதையல். எப்படிப்பட்ட புதையல்? அல்ல குறையாத புதையல். அந்த புதையல் எப்படி இருக்குது? இப்போவே இருக்குது. அந்த புதையல் எப்படி இருக்குது? மறைஞ்சிருக்கு. அந்த புதையல் புதைஞ்சிருக்குது, இங்கே தான் இருக்குது. ஆனால் அது தொட முடியாமல் இருக்குது, அது வெளிப்பட முடியாமல் இருக்குது. அந்த புதையலை அல்ல குறையாத அந்த புதையலை, அந்த பொக்கிஷத்தை வெளியே கொண்டு வரணும். அந்த பொக்கிஷம் நம்ம கைக்கு கிடைக்கணும். அந்த பொக்கிஷம் அது பரிபூர்ணமாக வெளியாகணும். அந்த பொக்கிஷம் எல்லா மக்களுக்கும் பிரயோஜனமாக ஆகணும். இருக்குது, ஆனால் யாருக்கும் பிரயோஜனம் இல்லை. மறைஞ்சிருக்கிறதுனால பிரயோஜனம் இல்லை. வெளியே வந்துட்டா எல்லாருக்கும் என்ன ஆயிரும்? பிரயோஜனமாயிரும். அப்படி எல்லா மக்களுக்கும் பிரயோஜனமாகக்கூடிய பொக்கிஷத்தை, புதையலை தோண்டி எடுக்கிறதுக்கு தான் நம்ம முயற்சி பண்ணுறோம். நமக்காக இல்லை. ஒரு லாட்ரி வாங்கினாரு, அவருக்கு தானே வாங்கினாரு, இருந்தாலும் அடித்த உடனே எல்லாரும் வந்துட்டாங்க. ஆனால் நாம் நமக்காக இல்லை, எல்லோருக்காகவுமே சேர்ந்து தான் என்ன செய்கிறோம், முயற்சி செய்கிறோம். எல்லோரும் வருவாங்க, எல்லோருக்கும் இந்த அல்லாஹ்வுடைய புதையல் எல்லோருக்கும் பங்கு வைக்கப்படும். எல்லோரும் அல்லாஹ்வை கொண்டு சந்தோஷமான சொர்க்க வாழ்க்கையை அனுபவிப்பாங்க. இப்போ ஏதோ இல்லாத ஒரு காரியத்தையோ முடியாத காரியத்தில் நம்ம முயற்சி செய்யலை. இது காலங்காலமாக நபிமார்கள், வலிமார்கள் அவர்களுடைய முயற்சியுடைய முழுமையான காலகட்டத்தில் முழுமை பெறக்கூடிய சூழ்நிலையில் எல்லாம் நம்மை கொண்டு வந்திருக்கிறோம். அந்த முயற்சி நம்மை கொண்டு பரிபூர்ணமாக ஆகுவதற்கான நேரம் நெருங்கி இருக்கு. நாம் இந்த நம்முடைய கடமை என்ன, அது நிச்சயமாக அல்லாஹ் நாடியது, அல்லாஹ்வுடைய நோக்கம், அந்த புதையல், அந்த பொக்கிஷம் நிச்சயமாக வெளியாகும். நம்முடைய கடமை, நாம் நம்முடைய வேலையில் திருப்திகரமாக சிறப்பாக நான் என்ன செஞ்சுட்டேன், என் வேலையை நான் செஞ்சேன். நான் ஃபனாவாகுவது பகாவாகுவது அல்லாஹ்வுக்கு ஃபனாவாகி பகாவாகி அல்லாஹ் தான் என்னுடைய உச்சி முதல் உள்ளங்கள் வரை அவன்தான் நிறைந்திருந்து என்னை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறான். நான் நிலை இல்லாதவன், அவன் நிலையானவன். அவனுக்கு நிறம் இல்லை, எனக்கு நிறம் உண்டு. அவனுக்கு உருவம் இல்லை, எனக்கு உருவம் உண்டு. அவனுக்கு திடம் இல்லை, எனக்கு திடம் இருக்குது. அவன் என்னிலிருந்து காட்டிக்கொண்டிருக்கிறான். அவன் தான் இருக்கிறான், நான் இல்லை. அப்படி அல்லாஹ்வில் ஃபனாவாகி முராகபா செய்து அவன் இங்கு பகிரங்கமாக வெளியாகிவிட்டான். அவனை சுற்றி எல்லா மக்களும் இருக்கா இல்லையா, சந்தோஷமாக மகிழ்ச்சியாக
லாட்ரி அடிச்சிட்டாலே எல்லா மக்களும் சுற்றிடுறாங்கண்ணா. அல்லாவே சுற்றுவாங்க சொல்ல மாட்டாங்க. எல்லா மக்களும் சுற்றி அல்லாவை சுற்றி சந்தோஷமாக மகிழ்ச்சியாக எல்லோருக்கும் எல்லா நன்மைகளும், எல்லோரும் வாலிபர்களாக, எல்லோரும் ஆரோக்கியமானவர்களாக, திடகாத்திரமானவர்களாக, மனம் நிறைவானவர்களாக, மனசில் எந்த கவலையும் கஷ்டமோ ஏதும் இல்லாமல் எல்லோரும் ஆனந்தமாக இருக்கிறாங்க. அந்த சொர்க்கத்தின் காட்சிகளை நாம் முராகபா செய்யணும். அதையே நாம் வாய்விட்டு சொல்லணும், அதை உறுதிமொழி எடுக்கணும், அதை நம்முடைய கல்வியில் ஆழமாக பதிய வைக்கணும். இறைவன் இதோ வந்து விட்டான், இறைவன் இதோ எங்களுக்கு முன்னால் இருக்கிறார், இதோ இறைவனோடு நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம், அவன் எங்களுக்கு எல்லா ஆற்றலையும் தந்திருக்கிறான், எங்களை சொர்க்கவாசிகளாக ஆக்கியிருக்கிறான், நாங்கள் ஆற்றல் பெற்றவர்களாக சொர்க்கவாசிகளாக இதோ நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். இப்போ நம்ம மனுஷனாக இருக்கணும், சாதாரணமாக இருக்கணும், இதையும் மறந்துடணும். நான் இப்படி இருக்கிறேன், நான் சொர்க்கவாசியாக இருக்கிறேன், இறைவனுடையவனாக இருக்கிறேன், இறைவனுடைய ஆளாக நான் இருக்கிறேன், எங்களுக்கு இறைவன் இதோ இருக்கிறான். அப்படி அந்த தெம்போடு அந்த உறுதி, அதுக்கு தான் பேர் உறுதிமொழின்னு பேர். அந்த உறுதியோடு நம்ம அந்த வாசகங்களை சொல்லி நம்ம பழகணும். இது எவ்வளோ நேரம் செய்கிறது, எப்படி செய்ய, அதெல்லாம் கணக்கெல்லாம் இல்லை. எல்லா விஷயத்துலையும் இதே தான். இப்போ செய்கிறோம், அவ்வளோதான். அடுத்தது எப்போ செய்வோம், அடுத்து எப்போ நமக்கு நேரம் கிடையாது செய்வோம், அதை பற்றி நமக்கு அடுத்த விஷயத்தை பற்றி யோசனையே தேவையில்லை. இப்போ செய்கிறோம், இப்போ சிறப்பாக செய்வோம், இப்போ நல்லா தெளிவாக செய்யும், உறுதியாக செய்யும். இதை விட சிறப்பாக செய்ய முடியாதுன்ற அளவுக்கு சிறப்பாக செய்யும், அவ்வளோதான். இப்போ 4வது நம்முடைய சின்ன சின்ன சூழ்நிலைகள் ஏற்கனவே உள்ள விஷயம்தான், அதை நம்ம சொர்க்கத்துடைய நிலைகளாக இப்போ தாலிம் கேட்டுட்டு இருக்கிறோம். இது நம்ம எதுவும் பள்ளிவாசலில் இல்லை, சொர்க்கத்தில் இருக்கிறோம். சொர்க்கத்தில் ஆனந்தமாக மிதந்து கொண்டு இப்படிலாம் நமக்கு கற்பனை செய்ய முடியாது, எப்படிலாம் நம்ம என்ன செய்யலாம். அப்படி சந்தோஷமாக அல்லாவை பற்றி அல்லாவே நம்ம சொல்லிக் கொடுத்துட்டு இருக்கிறோம். நாம் அல்லாவை பார்த்து கொண்டு அல்லாவிடமிருந்து அவனுடைய ஞானங்களை கற்றுக்கொண்டு இருக்கிறோம், அவனை விளங்கிக்கிட்டு இருக்கிறோம், சந்தோஷமாக இருக்கிறோம். இப்படி ஏதோ பல பிரச்சனைகள், கவலைகள், இந்த வியாபாரம் இருக்குது, அடுத்த குடும்பம் இருக்குது, பிள்ளைங்க இருக்குது, அது இது இப்படி அந்த பிக்கல் குடும்பங்களோட நம்ம இல்லை. சொர்க்கத்தில் எப்படி இருக்கும், எந்த இதுவும் முழுக்க முழுக்க சுதந்திரமாக, முழுக்க முழுக்க எந்த பிரச்சனையும் இல்லாமல் அப்படி இப்படி ஒவ்வொரு காரியத்தையும் சொர்க்கமாக மாற்ற வேண்டும். அல்லாஹ் தஆலா தௌஃபீக் செய்வானாக. விளங்குதுங்களா? இதில் எதுவும் சந்தேகங்கள் இருக்கா, அமல் செய்கிறதுக்கு சிரமம் எதுவும் இருக்கா? அல்லாஹ் தஆலா மிக விரைவில் அவனுடைய பொக்கிஷத்தை வெளியாக்கி தருவானாக. உலகம் முழுவதற்கும் அல்லாஹ் தஆலா சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் அல்லாஹ் நிரப்பமாக ஆக்குவானாக. அவனுடைய நோக்கத்தை, லட்சியத்தை பரிபூர்ணமாக ஆக்குவதற்கு அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானாக. அதற்கான முயற்சியில் சிறப்பாக செயல்படுவதற்கு மிகவும் உறுதியான முறையில், மிகவும் சிறப்பான முறையில் செயல்பட்டு இதைவிட சிறப்பாக செயல்பட முடியாது என்ற அளவுக்கு அதை பரிபூர்ணமாக முயற்சி செய்வதற்கு அல்லாஹ் தஆலா நமக்கு தௌஃபீக் செய்வானாக. அதற்கான எல்லா அறிவையும், தெளிவையும், நேரத்தையும், தகுதிகளையும், உழைப்பையும் அல்லாஹ் தஆலா சக்தியையும் அல்லாஹ் நமக்கு பரிபூர்ணமாக தந்து நம்மை அல்லாஹ் பலப்படுத்துவானாக. ரப்பனா ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. ربنا لا تزغ قلوبنا بعد إذ هديتنا وهب لنا من لدنك رحمة إنك أنت الوهاب. وفبض أمري إلى الله إن الله بصير بالعباد. حسبنا الله ونعم الوكيل، نعم المولى ونعم النصير. غفرانك ربنا وإليك المصير. آمين آمين برحمتك يا أرحم الراحمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا رب صل عليه وسلم. السلام عليكم ورحمة الله.